இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என் தங்கச்சி ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சா நல்லா இருக்கும்னு அவ நிறைய முயற்சி செஞ்சிட்டு இருந்தான். அப்பதான் ஒரு ஃபங்க்ஷன்ல எனக்கு வைஜெயந்தி மேடமுடைய அறிமுகம் கிடைச்சது. அவங்க கிட்ட என் தங்கச்சிக்கு வேலைக்காக சிபாரிசு கேட்டிருந்தேன். அப்ப திடீர்னு ஒரு நாள் அவங்க ஆளமிச்சு என்னை கூப்பிட்டு விட்டாங்க. அப்பதான் அந்த வைஜெயந்தி உன் வாழ்க்கைக்குள்ள வந்திருக்காவ. அவங்க பையன் கௌதம் இருக்கான்ல, அவன் ஒரு பொண்ணை, அதுவும் 13 வயசான ஒரு பொண்ணை கற்பழிச்சு கொலை பண்ணிட்டான். என் தங்கச்சிக்கு வேலை வாங்கி தரேன், நீதான் அந்த தப்பு செஞ்சேன்னு ஒத்துக்கோன்னு என்னை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாங்க. அது மட்டும் இல்ல, 6 மாசத்துல என்னை வெளியெடுத்துவேன்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் என்னை வெளியெடுக்கவே இல்லை. சண்முகம், அப்போ அன்னைக்கு இதனால தான் சிவபாலன் வந்து தாலி கட்டினானா? நல்ல வேலை, வீராக்கு இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? கிளை, இது எல்லாமே அந்த வைஜெயந்தியோடைய சூழ்ச்சியில. உன் தங்கச்சி மாலதிய எங்க ஊருக்கு எங்க பள்ளிக்கூடத்துல வந்து சேர வச்சதே அந்த வைஜெயந்தி தான். அது எல்லாத்தையுமே மாலதி என்கிட்ட சொன்னா. அவளை அனுப்புனதும் வைஜெயந்தி தான். ஆனா அவளை எதுக்காக அங்க அனுப்புனாங்கன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை. அது தெரியும்ல எனக்கு. அது அந்த வெங்கடேசன் சொன்னான். இல்லை, உன்னால ஏதாச்சும் யூகம் பண்ண முடியுதா? எதுக்கு உன் தங்கச்சிய எங்க ஊருக்கு அனுப்புனா? அப்ப இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த வைஜெயந்தி தான் இருந்திருக்கா. இல்லை, உன் தங்கச்சிக்கு வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு உன்னைய ஜெயிலுக்கு அனுப்பிட்டு, உன்னைய ஜெயில இருந்து வெளியில எடுக்கிறேன்னு சொல்லி உன் தங்கச்சியை ஏன் ஊருக்கு அனுப்பிட்டு, இப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்ச உன் தங்கச்சியை கொலை பண்ணி அந்த உண்மையை தெரிஞ்ச வெங்கடேசனையும் கொலை பண்ண பார்த்துருக்காவில்ல. ஆனா இந்த வைஜெயந்தி என்னைய குறி வைக்கணும். உள்ள வந்த நோக்கம் என்னாச்சு? ஏதாவது க்ளூ கிடைச்சதா? இல்லை, நான் எதிர்பார்த்ததை விட நிறைய விஷயங்கள் தெரிய வந்திருக்குல. எல்லாம் அந்த மாலதியோட அண்ணன் துறை இருக்கான்ல, அவனை பார்த்து பேசியாச்சு. எப்படின்னா? இல்லை, பேசுற விதத்துல பேசினா அவன் பேச போதான். அவனால எவ்வளவு விஷயங்கள் வெளில வந்திருக்கு தெரியுங்களா? ஆக நீ உள்ள போனதுக்கு பலன் இருக்கு, அதானே? இல்லை, அதுக்காக தானே உள்ள வந்திருக்கு. இல்லை, இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த வைஜெயந்தி தான்ல. இது மறுபடியும் நிரூபணமாயிருக்கு. இந்த துரம் உள்ள வந்தது கூட அந்த வைஜெயந்தி தான் காரணம். அவனை எதுக்குடா அந்த அம்மா உள்ள அனுப்பி வச்சாங்க? நம்ம சோபாலன் சொன்ன மாதிரி அந்த கௌதம் ஒன்னும் அவளை லேஸ்பட்ட ஆள் கிடையாதுல. 1ஆம் நம்பர் பொறுக்கியா இருக்காவே. அவன் ஒரு 13 வயசு பிள்ளைய ரேப் பண்ணி கொலை பண்ணிருக்கான். என்னடா சொல்ற? அந்த கொலைக்காக இவன் ஒத்துக்கிட்டு ஜெயிலுக்கு வந்திருக்கான். அது சரிண்ணா, அந்த அம்மா உங்களை எதுக்கு நான் பழி வாங்கணும்? அதுதான் இப்ப நம்ம கண்டுபிடிச்சே ஆகுன. பாருல, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல அந்த அம்மாவை பத்தின தகவல் எவ்வளவு சேகரிக்க முடியுமோ சேகரிங்க. சரியா? இன்டர்நெட்ல அந்த அம்மாவை பத்தி என்னென்ன தகவல் எல்லாம் சேகரிக்க முடியுமோ அதெல்லாம் நீ சேகரிக்கணும். அது உன்னால முடியுமா? தாராளமா முடியும். நான் என்ன விஷயத்தை எடுக்கணும் அத முதல்ல சொல்லு. பாருல, அந்த அம்மாவுக்கும் திருச்செந்தூருக்கும் என்ன சம்பந்தம்? என்னை விடு. அந்த அம்மா எதனால திருச்செந்தூருக்கு வந்துச்சு, அது காரணம் என்ன, இது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாகணும். நானும் டிபார்ட்மெண்ட்குள்ள நைஸா விசாரிக்கிறேன்னா. ஆமால, அதை கண்டுபிடிச்சாதான் என்னென்ன விஷயம்ன்றது வெளியில வரும். அந்த அம்மாவுக்கு என் மேல என்ன கோபம், அந்த பகை எங்க ஸ்டார்ட் ஆச்சு, அப்பதான் எல்லாம் தெரிய வரும். டன். நிச்சயம் நெட்ல தேடினா எல்லா விஷயமும் கிடைச்சிடும். அத வீராவை வச்சு நான் கிராஸ் செக் பண்ணிக்கிறேன். போதுமா? ஆனா இதுக்கெல்லாம் நேரம் கிடையாது. எவ்வளவு சீக்கிரம் இதெல்லாம் நீங்க தேடி கண்டுபிடிக்க முடியுமோ தேடி கண்டுபிடிச்சாருன்னு. ஓகே, எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் எல்லா டீடைல்ஸையும் எடுத்துடுறோம். போதுமா? இந்த வீரா கிட்ட பேசி அவ கழுத்துல தொங்குதே அந்த தாலி, அத உடனடியா கலட்டி கொடுத்துட சொல்லு. அடுத்த நிமிஷமே அம்பட்டு பிரச்சனையை நான் சால்வ் பண்ணிடுவேன். இதான் கண்டிஷன்.
என் அண்ணன் மகன் ஒன்னும் அம்புட்டு துப்பு கெட்டு போய் கிடக்கல. அவனை எப்படி காப்பாத்திக்கிறனும்னு அவனுக்கே தெரியும். முதல்ல வீரா கொடுத்த கேஸ்ல இருந்து நீங்க எப்படி வெளியில வரதுன்னு அதை யோசிங்க. எடி அசகே, பாத்தியா, நீ இப்படி அழுதுகிட்டே இருந்தா இதான் நடக்கும். பாரு, அப்பாவுக்கு இப்ப எம்பட்டு இலக்காரமா போயிட்டோம்னு. உன்னால உங்க அண்ணனையும் இவர் ஏசுதாரு. எங்க அண்ணன் ஒன்னும் உங்க அப்பா நினைக்கிற மாதிரி ஏப்ப சாப்ப இல்ல. சம்முவும் மத்தவங்களெல்லாம் ஜெயிலுக்கு போகல, அவனா தான் போயிருக்கான். ஏதோ ஒரு பிளான் இருக்கும். என்ன செய்யறது எப்படி செய்யறதுன்னு சம்பவத்துக்கு தெரியும். நீ எதுக்கு கண்ணை கசக்கிட்டு இருக்க? சாப்பிடல. ஏய், என்னலே, என்ன பிளான்? என்ன பிளானு? கோர்ட்ல வந்து அந்த வெங்கடேஷ் பையனை இவன் அடிச்சா இவன் என்ன கொஞ்சுவாங்களா? இவனை உள்ளத்தான் தள்ளுவாங்க. தப்பு செஞ்சிருக்கா, உள்ள தள்ளி இருக்காரு ஜட்ஜி. ஏன் இந்த வெங்கடேஷ் பையனை ரோட்ல அடிச்சிருந்தானே இவனை விட்டுருவாங்களா? அப்ப தப்பு இல்லையா? பிளானா அப்ப வீட்டுக்கு கொண்டு போய் ஜட்ஜி இவனை கொஞ்சம் வர இவனை பிளானா புடலங்க பிளான். இல்ல சவுந்தரம், அவன் தடுக்கி விழுந்தானா கூட இதான் இந்த வளர்ந்தவன் அதுக்கு கூட இதோ பிளான் இருக்குன்னு சொல்லுவான் போல இருக்கு. அக்கா, இதெல்லாம் திருந்தாத கேஸ். இதுங்க கூட மாரடிக்கணுமா? நமக்கு என்ன தலையெழுத்தா? அக்கா நீ வா, வேலையை பார்ப்போம். முடிக்கிற மொழிய பாரு. வீரா, நான் முடிவு பண்ணிட்டேன். இப்ப வேற வழியே இல்ல. ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்ன டி? என்ன வழி? வைஜெயந்தி மேடம் பத்தின எவிடன்ஸ் வேற எங்க வேணாலும் இல்லாம இருக்கலாம், ஆனா அவங்க கிட்ட இருக்கும்ல. இல்ல புரியல. நாம வேற இடத்துல எவிடன்ஸ் தேடுறதெல்லாம் வேஸ்ட். வைஜெயந்தி மேடம் வீட்டுக்குள்ளதான் தேடணும்னு சொல்றேன். என்னது? அந்த பொம்பளை வீட்டுக்குள்ள போய் தேடுறதா? ஆமா, கதவை திறந்து வச்சுட்டு வாங்க வந்து தேடி எடுத்துட்டு போங்கன்னு அந்த பொம்பளை சொல்லுவான்னு நினைக்கிறியா? என்னதான் நீ வேற பேசிக்கிட்டு? அவங்க உள்ள விட மாட்டாங்க மாமா, ஆனா நாம உள்ள போய் தான் ஆகணும். ஏட்டி, கேட்கவே த்ரில்லிங்கா இருக்கட்டு. சொல்லு, எப்ப போலாம்? நான் ரெடி. இன்னைக்கே போணும், அதுவும் இப்பவே போணும். இப்பவா? இந்த ராத்திரி இல்லையா? மாமா, ராத்திரி தான் நம்ம ரகசியமா உள்ள போறதுக்கு சரியான நேரம். நமக்கும் நேரம் இல்ல. இன்னைக்கே ஏதாவது கண்டுபிடிச்சாகணும்ல. ஐயோ, என்ன டி? எப்படி உள்ள போக முடியும்? ஏற்கனவே அந்த அம்மா வீட்டுல சிசிடிவி அது இதுன்னு இருக்கும். பத்தா குறைக்கு கான்ஸ்டபிள வாசலுக்கு காவலுக்கு போட்டிருப்பாங்க. இதெல்லாம் மீறி எப்படி உங்களால போக முடியும்? உள்ள போறதுக்கும் ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு நம்மளுக்கு ஒருத்தர் உதவி பண்ண போறாரு. யாரு தவறு? மிஸ்டர் வைகுண்டம் மாமா, நீங்க தான் எங்களுக்கு உதவி பண்ண போறீங்க. நானா? எஸ். எப்படி?